சில்லி, பேக்கிங் சோடா, பேஸ்ட்டு, லவங்கத்தை அரைச்சி தலை ஃபுல்லாக தலைவலிக்குன்னு தடவுனது, இது மாதிரி எக்கச்சக்க பூண்டு, சின்ன வெங்காயத்தை தலையில் தடவுறது. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க கேசஸ் இருக்குது. இன்னொன்று, கிச்சனில் இருக்க எல்லா பொருளையும் எல்லா விதமாக யூஸ் பண்ண பேஷண்ட்ஸ் வந்து we have seen. வாட் ஐ வில் சே இஸ், கிச்சனில் இருக்க பொருளை சாப்பிட்ருங்க. அதாவது உணவு பொருளாக இருக்கிறத வந்து சாப்பிடுங்க. அதோட பெனிஃபிட் இன்னுமே நமக்கு டீப்பராக போகும். இந்த முகத்தில் தடவி அது உள்ளே போய் ஆக்ட் ஆகிறதுக்கு வயிறுக்குள்ளே போனால் இன்னுமே சீக்கிரம் ஆக்ட் ஆகிடும் அப்படிங்கிறது தான். ஆன் அ லைட்டர் நோட். பட் என்னென்னா, இந்த ஹோம் ரெமெடிஸ் நல்ல ப்ராடக்டாக இருந்தாலுமே சில ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவிட்டி கொடுத்துரும். லவங்கம் வந்து ஒரு பேஷண்ட் வந்து அவர் தேய்ச்சது வந்து ஒயிட்னிங்காக இல்லை, தலைவலிக்காக லவங்கத்தை அரைச்சி நெத்தி 10 மாதிரி போட்டு எரிஞ்சு போய் இட் டுக் ஆல்மோஸ்ட் 3-4 வீக்ஸ். அந்த செவந்து போன இதுவே வந்து தணிக்கிறதுக்கே எங்களுக்கு அவ்வளோ நாளாச்சு. ஸோ இந்த மாதிரி ஹோம் ரெமெடிஸு, சோடா உப்பை வந்து அண்டர் ஆர்மில் தேய்க்கிறது, இந்த மாதிரி சென்சிட்டிவான ஏரியாஸில் வந்து ஜெனட்டல் ஏரியாவில் வந்து ஒயிட்னிங்கிற பேரில் தேய்க்கிறது, இதெல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா நார்மலாக டார்க்காக இருந்தால் கூட ஸ்கின் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். இது மாதிரி டேமேஜ் ஆன ஸ்கின்னை ட்ரீட் பண்ணுறது வந்து ரொம்ப 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 கஷ்டம். ஸோ யூஸ்வலாக சில ட்ரெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் இது நமக்கு ஆசையாக தான் இருக்கும். வீட்டில் ஒரு செல்ஃப் கேருங்கிற பேரில் ஒரு பேக் போட்டுக்கணும், வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு இது பண்ணிக்கணும் அப்படின்னா சேஃபான சில ப்ராடக்ட்ஸ் சொல்கிறேன். உங்கள் ஆசைக்கு பெரிய ரிசல்ட் கொடுக்குமோ கொடுக்காதுங்கிறத விட டேமேஜ் எதுவும் பண்ணாது. ஹனி ஓகே, ஓட்ஸ் ஓகே. ஓட்ஸை வந்து ஸ்க்ரப் மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. ஓட்ஸை நல்லா கொஞ்சம் ஊற வச்சுட்டு ஹனியோடு மிக்ஸ் பண்ணி தேய்க்கலாம். அது வந்து எந்த வித டேமேஜ் பண்ணாது. பப்பாயா ஃப்ரூட்ஸில் இஸ் ஓகே, பனானா கூட இஸ் ஓகே. இந்த மாதிரி ரொம்ப காமிங் இந்த தயிர், லெமன், மஞ்சள், சோடா உப்பு, காஃபி ஸ்க்ரப் இதெல்லாமே வேண்டாம்.